நம்ம கூடயே பேசிகிட்டு இருக்கோம்ல, அதுக்கு பேர் செல்ஃப் டாக்னு சொல்லுவாங்க. பட் இட் இஸ் த ஸ்பீச் தட் யூ டூ வித் த யூனிவர்ஸ். இந்த ஒரு கோட் பாருங்க, பி மைண்ட்ஃபுல் ஆஃப் யுவர் செல்ஃப் டாக், இட் இஸ் த கான்வர்சேஷன் வித் த யூனிவர்ஸ். நமக்குள்ளாரே பேசுறது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி. நான்லாம் வேட்டு நான் எதுக்குமே ஆக மாட்டேன், என்னால் சம்பாதிக்கவே முடியாது, டைமை எவ்வளோ வேஸ்ட் பண்ணிருக்கேன்ல, இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம்ல. நம்மளோட மனசு இது கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் உங்கள் சைடில் வந்துட்டு, மனோஜ் உனக்கு பேசவே தெரியாதுடா, உனக்கு எதுக்குமே லாய்க்கு கிடையாது அப்படின்னு நான் உங்ககிட்ட சைடில் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஹவு வில் யூ ஃபீல்? இரிட்டேட் ஆயிடுவீங்கல்ல. வில் பி லைக், ஏன்டா இவன் இப்படி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கான்ட்டு. பட் அண்ட் வி டூயிங் த சேம் டு ஆர்செல்ஸ். நமக்கு நம்மளே அதுதானே பண்ணிகிட்ருக்கோம். சி, இது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நம்ம ஒத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் சேஞ்ச் ஆகும். ஒத்துக்கலைன்னா தான் பிரச்சனைங்க. நம்ம அக்செப்ட் பண்ணணும் தட் நம்மளோட செல்ஃப் டாக் நெகட்டிவாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த செல்ஃப் டாக் நெகட்டிவாக இருக்குதுன்னு நம்ம ஒத்துக்கிட்டா தான் நம்ம மாற்றத்துக்கு வி வில் ட்ரை டு திங்க். அட்லீஸ்ட் நான் எப்படி என் கூட பேசணுன்ட்டு நம்ம யோசிக்கவாது ஆரம்பிப்போம். ஸோ ஹவு டு யூ ஸ்பீக் வித் யுவர் செல்ஃப்? நான் ஒரு விஷயம் பண்ணேன். என்னென்னா, கொஞ்ச நாளாக வந்து ஒரு ஒர்க் பண்ணும் தெரியும், ஆனால் அது பண்ணுறதுக்கு உட்காரும்போது ஃபோன் எடுத்து நோண்டுறது, இந்த பக்கம் வேறு ஏதாவது பண்ணுறது, சமைக்கணும்னு தோணுது, சாப்பிடணும்னு தோணுது, எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ தான் அழுக்கு இருக்குதுன்னு தெரியுது, கீழே கூட்டணும் எதையாவது பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அந்த வேலையை தவிர வேறு எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், நான் தனியாக இந்த ரூமில் இருக்கிறதுனால நான் ஒரு வாட்டி சொல்லிட்டேன், மனோஜே நிறுத்து, வேலை பண்ணணும், ஏன் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. நான் எனக்கே உள்ளே பேசலை, கொஞ்சம் கத்தி பேசினேன். இட் ஒர்க்டு. and then I got silent. ஸோ ஒரு மானஸ்ட்ரியில் இந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, மனசை அடக்குன்னு சொல்லுவாங்கல்ல, லைக் புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாம். அவங்ககிட்ட சின்னதாக ஒரு ஆல்டரேஷன் பண்ண சொன்னாங்க, கத்தி பேசு, உனக்குள்ளார நீ அமைதியாக பேசுகிறத கொஞ்சம் வாய் விட்டு பேசுன்னு சொல்லி பார்த்தாங்க. தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாஸ் எக்ஸ்ட்ரீம். நானும் அதான் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் ரியலி ஹெல்பிங் மீ அவுட். கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆன, மனோஜ் வேண்டாம் இது பண்ணாத, உனக்கு தெரியும் நீ என்ன பண்ணணும்னு பண்ணு அப்படின்னா அமைதி ஆகுது, அந்த வாய்ஸ் வந்து அடங்குது. நானே வந்து அடுத்ததுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டி பண்ணாமல் ஐம் அ பிட் ஃபோக்கஸ்டு. ட்ரைட் ஃபார் யுவர் செல்ஃப். கொஞ்சம் இன்சைனாக இருக்கும் கேட்குறதுக்கு, மற்றவங்க பார்த்தோன்னா இது வந்து முட்டாள்தனமாக இருக்கும். பட் நிஜமாவா? எத்தனை பேர் நிஜமாவே உள்ள தேர் கன்ஃபியூஸ்டு, பட் வெளியே சொல்லாமல் இருக்காங்க. திங்க் அபவுட் இட். ஓகே.